பார்க்கிறார். இந்த நாட்களில் இருக்கிறவைகளை குறித்து சிந்திக்க போகிறோம். இருக்கிறவைகளை குறித்து ஆசியா கண்டத்தில் 7 சபைகள் இருக்கு. அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அவைகளை நாம் சிந்தித்து ஆமை சோத்திரம். இப்ப சோத்திரம் உலகம் தலைவின 7 விதமான சபைகள். ஆமை சோத்திரம். அதுல நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? 6வது ஒரு சபை இருக்கு, பிலதெல்பியா சபையை போல இருக்கணும். இந்த பிலதெல்பியா சபையை குறித்து தான் கர்த்தர் மேன்மையாய் சொல்லி வருகிறார். இந்த பிலதெல்பியா சபை என்னென்ன காரியங்கள் சொல்லப்படுகிறதுங்கிறத நம்ம சிந்திச்சு அதன்படி வரணும். 6 சபைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல தான் இன்னைக்கு அநேக சபைகள் காணப்படுகிறது. அதுல ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொன்னா லவோதிக்கா சபை. அந்த சபையில இரட்சகரே இல்லை. அந்த சபையில யார் இல்லை? சபையை விட்டு வெளில போயிட்டார் ஆண்டவர். அவர் வெளியில நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா உலகத்திற்கு, உலக ஆடம்பரங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழுவதும் இடம் கொடுத்ததுனால இரட்சகருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இரட்சகர் வெளியில போயிட்டார். அதனால வெளியே நின்று அவர் என்ன பண்றார், கதவை தட்டுறார். எப்பா திறங்கப்பா, நான் உள்ள வரணும் அப்படிங்கிறார். சபைக்கு தலைவராக இருக்கிறவர் சபையை விட்டு என்ன பண்ணுகிறார், வெளியே இருக்கிற ஒரு சபை தான் லவோதிக்கா சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கக்கூடாது. ஆனா 7 சபைக்கும் ஆவியானவர் பேசி நன்மையான காரியங்களையும் சொல்லுகிறார், மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியங்களையும் கத்த சொல்லுகிறார். அப்ப இந்த 7 சபைகளில் சொல்லப்பட்ட நன்மையான காரியங்கள் நமக்குள்ள இருக்கா? சோத்திரம். இல்லையா அதை கூட்டிக்கணும். அதுபோல மனம் திரும்ப சொல்லுகிற காரியங்களை குறித்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த பகுதியை என்ன பண்ணிக்கணும், சரிபடுத்திக் கொள்ளணும். அப்படி நாம் கடந்து போவோமானால் சோதரர் இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு தப்பி அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு நம்மளை தேவன் பாத்திரவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவையெல்லாம் ஏன் சிந்திக்கிறோம்? இனி வரப்போகிற சம்பவிக்கிற போகிற எல்லா ஆபத்துகளுக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும், தப்பி அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் இருப்பதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். சரி, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2-3. சோதரர் 7 சபை. அதுல 1 எபேசு சபை, 2வது சிமர்னா, 3வது பெர்கமு, 4வது தியத்தீரா, 5வது சர்தை, 6வது பிலதெல்பியா, 7வது லவோதிக்கியா. இந்த 7 சபைகளுக்கு யோவான் என்ன பண்ணுகிறார், அவன் எழுதி கொடுத்த காரியங்களை குறித்து இந்த நாட்களை சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதல் சபை எபேசுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்க போறோம். வெளிப்படுத்தின 2:3 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். போதும். சோதரர், இந்த எபேசு சபையில் இருக்கிற நன்மையான காரியங்களை குறித்து என்ன பண்ணுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். யோவானை கொண்டு என்ன சொல்லுகிறார், உன் கிரியைகளையும். கிரியைனா என்ன? ஒவ்வொருடைய பொருள் நமக்கு புரியணும். கிரியைனா ஒவ்வொரு செயல்கள், நம்முடைய செயல்கள், இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அத்தனை செயல்களும் நன்மையா இருக்கணும், செம்மையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபை சோதர எபேசு சபை. அப்போ உன் கிரியைகளும். 2வது என்ன? பிரயாசம். பிரயாசம்னா என்ன? செய்யற உதவி, முயற்சி. சோதரம் கிரியைனா செய்யறது, பிரயாசம்னா சோதரம் ஒரு உச்சக்கட்ட முயற்சி, அதாவது கடின உழைப்பு. ஒரு சாதாரணமாக ஒரு காரியம் செய்யறதுக்கும் ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த காரியத்தை செய்வோம் இல்லையா? ஒரு முயற்சி எடுத்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இல்லை கடுமையாக அந்த பகுதியை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி செய்வோம் இல்லையா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரயாசம் சொல்கிறோம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அப்போ சில சமயம் நமக்கு பலவீனமாக இருக்கும். ஆனால் பலவீனத்தின் மத்தியிலும் சில வேலைகளை நம்ம செய்யணுமே சொல்லி நம்ம முயற்சி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலைகளை செய்வோம். பார்த்தீங்களா? அதுதான் பிரயாசம். ஆமை சோத்திரம். நமக்கு அது அனுகூலமாக இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படியாவது பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து அந்த இடத்தை செய்வதற்கு கடந்து வரும். அதுதான் பிரயாசம். அப்ப உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும் நீ சகிக்கிற. அப்ப பாருங்க, கிரியை இருக்கணும், பிரயாசம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், சகிப்பு இருக்கணும். இதனால் நிரப்பப்பட்ட ஒரு சபை என்ன சபை? சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அடுத்த வாசிங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும். அடுத்த வசனத்துல நீ சகித்து கொண்டிருக்கிறதையும். சரி, ஓகே. அப்ப சகிப்பு. ஆமென். சோதரர், அப்ப 4 காரியங்கள். 1 கிரிகை, 2வது பிரயாசம், 3வது பொறுமை, 4வது சகிக்கிறது. சோதரம் முன்னால சொல்ல எதை சகிக்க முடியல அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்களை என்ன பண்ண முடியாது, சகிக்க முடியாது. மற்றபடி சோதரம் வேறொரு காரியங்கள் வரும்போது அப்போஸ்தலர் என்று சொல்லி கடந்து போகும்போது அவர்கள் தங்களை சகித்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதை சகிக்க கூடாதுங்கிற ஒரு பகுதி இருக்கு, அதை நம்ம என்ன முடியாது, சகிச்சுட்டு போக முடியாது. அப்படின்னா என்ன தெரியுமா? சோதரம் சத்திய உபதேசத்துல நம்ம
சகிச்சுக்கிட்டு அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சரி சரி அப்படின்ட்டு போக முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் பொல்லாதவர்கள். அவர்களை நம்ம என்ன முடியாது, சகிச்சுக்கிட்டு எப்படி விட்டு கொடுத்து போறது? ரட்சகரை விட்டு கொடுக்க முடியுமா? அவர் சொன்ன சத்தியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஆமென் சோதரர். அதெல்லாம் நம்மளால சகிச்சுட்டு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னா நம்மளால சகிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? அதெல்லாம் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். மற்றபடி ஆமென் சோதரர், வேற ஒரு சூழ்நிலையில நம்மளை ஏதாவது துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? சகிக்கிறவர்களா இருக்கு. அப்ப கிரியை, பிரயாசம், பொறுமை, சகிப்பு நிறைந்த ஒரு சபையாய் எபேசு சபை இருக்கிறதை பார்க்கிறோம். பொல்லாதவர்களை சகிக்க கூடாத ஒரு சபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் அந்த இடத்தை நிரப்பணும். அப்ப சோத்திரம், இதெல்லாம் கிரியைன்னா நம்ம எப்போது வீடு வாசல்ல செய்யற கிரியைகளை சொல்லல. இது உலக மனுஷன் அந்த இடத்தை நிரப்பிக்கிட்டு வராங்க. உலக மனிதர்கள் நம்மளை போலத்தான் எல்லா வேலையும் செய்யறாங்க, சகல காரியம் செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல கிரியைகளுக்கு பற்ற சொல்கிற காரியம் கர்த்தருடைய காரியங்கள்ல அவங்க கிரியை செய்யறாங்க. கர்த்தருடைய வேலைகளை என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வீடு இருக்கு, கர்த்தருடைய ஊழியம் இருக்கு. கர்த்தருடைய வேலை தான் ஊழியம், கர்த்தருடைய வீடு தான் சபை. அப்ப கர்த்தருடைய வீடு இருக்கு, கர்த்தருடைய வேலை இருக்கு. இந்த காரியங்களில அவங்க என்ன பண்றாங்க? கிரியை செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப எபேசு சபை மக்கள் கர்த்தருடைய வீட்டிலும் கர்த்தருடைய வேலையில என்ன பண்றாங்க? கிரியை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா செயல்படுறவங்களா இருந்தாங்க. கர்த்தருடைய வீட்டுல பல வேலைகள் உண்டு, கர்த்தருடைய வேலை ஊழியத்துல பல காரியங்கள் உண்டு. இதுல என்ன பண்றாங்க? அவங்க கிரியை செய்கிறவங்களா இருந்தாங்க, செயல்படுகிறவர்களா இருந்தாங்க. நிறைய இடத்துல பாருங்க சோத்திரம், பெரிய பெரிய கூட்டம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வாலண்டியர்ஸ் என்ன யாரு? தன்னார்வ தொண்டர்கள். அதாவது தாமாக முன் வந்து அந்த கூட்டத்திற்கு உதவி செய்கிறவர்கள். அதான் வாலண்டியர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு பேட்ச் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டோம்னா பைக் எங்க சார் நிறுத்தினா அங்க போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் உட்கார்றதுக்கு நமக்கு இடத்த காமிப்பாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்ப தன் ஆர்வமா வந்து அவங்க என்ன பண்றாங்க? எத்தனையோ பேர் இருந்தாலும் அதன் மத்தியில ஒரு குறிப்பிட்ட மக்கள் தன் ஆர்வமா வந்து செயல்படுறாங்க. பாத்தீங்களா? அதுதான் கிரிகை. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் நம்ம கிரியை செய்யறோமா? தேவனுடைய வேலையில நம்ம கிரியை செய்யறோமா? ஆனா இப்படிப்பட்ட இடத்தை நிரப்பின சபை தான் எந்த சபை? எபேசு சபை. அப்ப நீங்களும் நான் கிரியை செய்கிறவர்களா இருக்கும். தேவனுடைய வீட்டுல சோத்திரம், தேவனுடைய சபையில ஆமை சோத்திரம், நமக்கு ஏதாவது சில காரியங்கள் வேலைகள் இருக்குமானால் அந்த கிரியைகளை செய்ய. இரண்டாவது சொல்ற பிரயாசப்பட்டார்கள். என்ன பண்ணார்களா? பிரயாசம் என்னன்னு சொன்னேன்? அடுத்த கட்ட முயற்சி. அதாவது அந்த பகுதி நம்மளால நிறைவேற்றப்பட முடியாதபடி இருக்கலாம், இல்ல அது ஒரு கடுமையான ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா அந்த இடத்தை நிரப்புற இடத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? பிரயாசப்பட்டு அந்த பகுதிக்கு என்ன பண்றாங்க? இப்ப சாதாரணமா ஒரு தண்ணி என்ன பண்ணலாம், இப்படி தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போயிடலாம். ஆனா படியில தூக்கிட்டு போகணும்னா அது ரொம்ப சிரமம் தானே. அப்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும் அந்த பகுதி. அப்ப சாதாரண ஒரு பிளாட்டான ஒரு பகுதியில ஒரு தண்ணியை எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு சர்க்கிள்ல இல்ல மேட்டுல இல்ல மலை மேல இல்ல படியில அந்த தண்ணியை எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு இன்னும் முயற்சி வேணும், இன்னும் கடினமான செயல்பாடுகள் வேணும். அப்ப அப்படிப்பட்ட இடத்தை அவங்க என்ன பண்றாங்க? கிரியைகளோடு மாத்திரம் நிக்கல, பிரயாசப்படுகிற இடத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்படுது, தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி கர்த்தருடைய காரியங்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? செயல்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க சோத்திர பிரயாசப்படுறாங்க கர்த்தருக்காக, கர்த்தருடைய வீட்டுக்காக. ஆமை சோத்திர அடுத்து கர்த்தருடைய வேலைக்காக. ஆமை சோத்திர என்ன பண்றாங்க? கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டில் கிரியை செய்கிறவர்களா இருக்கணும், பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும். ஆமை சோத்திரம் கூட்டங்கள் நடக்கும், கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும், ஆமை சோத்திரம் ஆராதனை நடக்கும். சோத்திரம் முன்னும் பின்னும் நமக்கு சில வேலைகள் இருக்கு. சோத்திரம் கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா இதுக்கு முன்னால இதை கூட்டி இதை ஒழுங்குபடுத்தி பாயெல்லாம் விரிச்சு ஆமை சோத்திரம் சேர்லாம் போட்டு வச்சு இந்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியில் வந்து நம்ம நிரப்புறோம் இல்லையா? கர்த்தர் சோத்திரம். அப்ப அதற்கு தாமாய் செயல்படுகிற சில பேர் அதை பொறுப்படுத்தி செய்யறதுனால தானே இந்த இடம் வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்க. நாங்க ஆதி நாட்கள்ல சபையில இருக்கும் போதெல்லாம் சனிக்கிழமை முதல் நாள் போய் கூட்டங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த காரியங்கள்லாம் வேலையெல்லாம் செஞ்சு பாயெல்லாம் விரிச்சு அப்படி செய்வோம். இல்லைன்னா முன்கூட்டியே ஞாயிற்றுக்கிழமை காலையில முன்னாலே வந்து அந்த வேலைகளை என்ன பண்ணுவோம்? செய்வோம். கர்த்தர் சோத்திரம். அப்படியெல்லாம் செஞ்சுதான் நாங்க வந்திருக்கிறோம். அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலைகள் என்ன பண்ணணும்? யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு இருந்துடக்கூடாது. அப்ப நம்ம செய்யணுமே. என்னைக்கு செய்யறது? அல்லேலூயா. சில சபைகள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா வாரம் சில பேருக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வாரமா இவங்க சோத்திரம் இந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. பாய் விரிக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறது, சோத்திரம், ஒட்டடை அடிக்கிறது, சுத்தம் பண்றது. அடுத்த வாரமா ஒரு குரூப், 3வது வாரமா ஒரு குரூப், 4வது வாரமா ஒரு குரூப் அப்படின்னு போட்டு சோத்திரம் சபையில் இருக்கிறது 5 பேரா ஒவ்வொரு குரூப், இல்லைன்னா 6 பேரா ஒவ்வொரு குரூப்பை போட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுங்க? சோத்திரம் இந்தந்த குரூப் வந்து அந்தந்த வேலைகளை என்ன பண்ணணும்? செய்யணும்னு சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம அப்படியெல்லாம் குரூப் போடல. ஆனாலும் சோத்திரம் நாம் என்ன பண்ணணும்? தாமாகவே இந்த வாலண்டியர்ஸ் போல முன் வந்து இந்த கிரியைகளையும் இந்த பிரயாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேலைகள் இருக்கு. இந்த பாயெல்லாம் அடிச்சு வைக்கணும், இந்த சேரெல்லாம் அடிச்சு வைக்கணும், ஆமை சோத்திரம், மற்ற ஜன்னெல்லாம் சாத்தணும். சோத்திரம் இன்னைக்கு நமக்கு சின்ன வேலைகளா இருக்கு.
இது ஒரு ஆராதனை, ஒரு சின்ன கூட்டம், அதனால சின்ன வேலை. இதே கன்வென்ஷன் கூட்டம் போகும்போது சோத்திரம் நூற்றுக்கணக்கான மக்கள் வரும்போது அதுக்கு பெரிய காரியங்களா இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குரிய வேலைகளை என்ன பண்ணணும்? தாமாய் முன் வந்து கிரியை செய்கிறவர்களாய் கூட்டங்கள் நடுவிலே சோத்திரம் அதுபோல சோத்திரம் பிரயாசப்படுகிறவர்களாய், செய்ய முடியாத வேலையும் இல்ல, 2 வேலை இருக்கு, இதையும் எப்படிப்பா செய்வேன், இல்ல அதையும் சேர்த்து என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். அப்ப நம்ம கிருபாசனம் காஞ்சிரங்கூடுக்கு போய் பார்க்கிறோம். சோத்திரம் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, அத்தனை பேருக்கு சமைச்சு போடுறாங்க. அத்தனை பேருக்கு அப்ப சமையல் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் அவங்க கிரியை செய்யணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப அத்தனை பேருக்கு காய்கறியை வெட்டி சமைச்சு 3 வேளை சமைச்சு போடணும். ஒரு வேலை சமைச்சு முடிக்க அதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு வேலையாகி போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்த வேலைக்கு காலைக்கு சோறு போட்டு அடுத்து மதியத்துக்கு முடிச்ச உடனே அப்ப அந்த காய்கறி டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் அங்கே ஆயிரக்கணக்கில் தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்றோம், தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கூட்டம் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம சாப்பிடுவதற்காக சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. சோத்திரம் கத்தரிக்காய் கிரியை செய்யறாங்கல்ல, கத்தரிக்காய் பிரயாசப்படுறாங்கல்ல. சோத்திரம் அதுபோல அவங்க என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் காணிக்கைகளாக காய்கறிகளை கொண்டு வந்து, அரிசி மூட்டையில கொண்டு வந்து, சோத்திரம் இப்படி ஒரு வருஷம் முழுவதும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சபையில இருக்கிறவங்க சேர்த்து வச்சு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? கொடுத்து. சோத்திரம் அந்த வேலைகளை என்ன பண்றாங்க? ஒருத்தவங்க உழைப்பை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. சோத்திரம் சில பேர் உடல் உழைப்பை கொடுக்குறாங்க. ஒரு கூட்டம் 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. 24 hours பிரேயர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, ஆளுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த 2 பேர் ஒரு குரூப் வெளியில வரும், அடுத்த ஒரு குரூப் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? 7 நாள் 24 மணி நேரம் என்ன பண்ணும்? ஆமா, சில குரூப் அப்படியே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? பிரேயர்ல இரவும் பகலும் ஜெபத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு பக்கம் ஜெபம் நடக்குது, இன்னொரு பக்கம் சோத்திரம் கிரியை அவங்க என்ன பண்ண வேலை செய்யறாங்க, இன்னொரு பக்கம் பிரயாசங்களை என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பகுதியெல்லாம் நிறைவேற்றி அந்த கூட்டங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எல்லாரும் உழைத்து அதை மகிமையாய் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பாத்ரூம் எல்லாம் நம்ம போயிட்டு வரோம்ல, சோத்திரம் ஆயிரக்கணக்கான பேர் கொஞ்சம் வெளில போய் பார்த்தா தெரியும். சோத்திரம் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சுத்தம் பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க. சோத்திரம் அப்ப சமைக்கிறத பாக்குறாங்க, சோத்திரம் பாத்ரூம் வசதி காரியங்களை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் முன்னால விரிக்கிறது. ஸோ அப்போ எண்ணிக்கை கூடும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும்போது அதற்குரிய வேலைகளை என்ன பண்ண முடியாது, ஒரு சிலரை வச்சு செய்ய முடியாது. அப்போ அநேகர் அதில் என்ன பண்ணுறாங்க? தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சோத்திரம் கிரியை செய்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. சோத்திரம் இது எங்கேருந்து வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? துவக்க காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துல வந்தது தான் பெரிய காரியம். இது ஒரே நாளில் இத்தனை பேர் வந்திருப்பாங்களா? இல்லை. ஆரம்ப காலத்தில் ஒரு 10 பேரை வச்சு தானே கொட்டடிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 50 பேரை தானே கூட்டி சேர்த்திருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 100 பேரை தானே கூட்டி சேர்த்திருப்பாங்க. அதுல 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? சோத்திரம் அந்த கிரிங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரயாசங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சு வந்ததா அது அப்படியே பெரிய பெரிய 50 ஆனது, 100 ஆனிச்சு, அடுத்து 200 ஆனிச்சு, அடுத்து 500 ஆனிச்சு, அடுத்து 1000 ஆயிடுச்சு, அது பல ஆயிரமா மாறிச்சு. அல்லேலூயா. அப்ப சோத்திரம் அப்ப கிரியை செய்கிறவங்களா இருக்கிறாங்கல்ல, யாரோ செய்வாங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம போயிட்டு வரோம், நம்ம போயிட்டு எந்த வேலையும் செய்யல, சோத்திரம் கிருபாசனத்துக்குள்ள கன்வென்ஷனுக்கு போறோம், சகல வேலைகளை முடிக்கிறோம். சோத்திரம் நம்ம என்ன பண்றோம்? பிரேயரை மட்டும் முடிச்சுட்டு வரோம். ஆனா நம்முடைய கூட்டங்கள் வரும்போது நாம் இந்த இடத்தை என்ன பண்ணணும்? நிரப்பணும். அப்பதான் வருகிற ஜனங்கள் சோத்திரம் இந்த கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போவாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, அவங்க ஆசீர்வதிப்பதற்கு காரணமாய் கிரியை செய்கிற பிரயாசப்படுகிறவர்களை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம எந்த அளவுக்கு கிரியை செய்கிறோம் அது நமக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அதனால நாம் கிரியை செய்யணும், நாம் பிரயாசப்படணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பொறுமையா இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா? ஆமா, சோத்திரம் கிரியை செய்யும் போது பிரயாசப்படும் பொழுதும் சில சமயங்கள்ல சோத்திரம் சில சங்கடங்கள் சில வருத்தங்கள் கடந்து வரதான் செய்யும். ஆனா நீங்களும் நானும் எப்படிதான் இருக்கணுமா? பொறுமையோடு தான் இருக்கணும், பொங்கிடக்கூடாது. சோத்திரம் பொறுமையோடு இருப்போமானால் சோத்திரம் நீங்க பாருங்களேன், பாலை சிம்ல வச்சு பாருங்க, அது கொதிச்சுக்கிட்டு கொதிச்சு 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 அப்படியே ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு நிலைக்கு வரும். ஆமா, அந்த பாலுடைய டேஸ்டே எப்படிதான் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? 1 லிட்டர் பாலை வாங்கி நீங்க கொதி வந்தோடனே இறக்கி காஃபி போட்டு சாப்பிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா சிம்ல வச்சு அதாவது நீங்க ஒரு காஃபி போட்டு சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் அதை நீங்க என்ன பண்ணுங்க, எது நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா சோத்திரம் இந்த கொதிக்க விட்டு நல்லா திக்கானது என்ன இருக்கும்? இனிப்பா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமா, அது பெரியவங்க தான் சாப்பிடணும், சிறிய பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீரண சக்தி ஜீரணம் அதிகமாகாது. அதனால பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விவரம் தெரியாதவங்க குழந்தை பிறந்தோட பசும்பாலை கொடுப்பாங்க, மதர் ஃபீட் இல்லைன்னா. பிள்ளைக்கு நல்லா சத்தா கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திக்கா கொடுப்பாங்க, கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. அது டயரியாவில் கிளம்பிடும், செரிமானம் ஆகாது. அதனால குழந்தைகளுக்கு எப்போ கொடுத்தாலும் எவ்வளவு பச்சை தண்ணியாக கொடுக்கணுமோ அவ்வளோ பச்சை தண்ணியாக கொடுத்தா தான் என்ன ஆகும், டைஜஸ்ட் ஆகும். இது தெரியாமல் இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டதுனால சொல்கிறோம். அல்லேலூயா. அதனால சோத்திரம் எங்கேயாவது விவரம் தெரியாமல் செஞ்சால் அப்படி செஞ்சிடக்கூடாது.
சோத்திரம். நிறைய பேர் அது அப்படியெல்லாம் டைரி ஆச்சுன்னா 3 நாள் 5 நாள் 8 நாள் சோத்திரம் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கணும். அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். அதனால சோத்திரம் சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, அதுவும் பால் குடிக்கிற மதர் ஃபீட் குடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமை சோத்திரம் பசும்பால் கொடுக்கும்போது நல்லா தண்ணியை விட்டு தான் என்ன பண்ணணும், எவ்வளோ லிக்விடாக கொடுக்கணுமோ அவ்வளோ லிக்விடாக கொடுக்கணும் சோத்திரம். மற்றபடி நமக்கு அந்த சுண்டி வர நம்ம பெரியவங்களுக்கு சாப்பிடும்போது அது எப்படி இருக்குது, ஆமாம் நல்லா சுண்டின பாலில் சோத்திரம் சாதாரணமாக நீங்கள் காய்ச்சின பாலில் ஒரு தயிரை எடுத்து பாருங்க, அது தண்ணியும் சோத்திரம் தயிர் மாதிரி வராது. ஆமாம், மேலே ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிரும் தண்ணி, கீழே ஃபுல்லாக தயிர் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா காய்ச்சின பாலில் சோத்திரம் நல்லா கொதிக்க விட்டு அப்படி சிம்மிலே வச்சு நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த தயிர் கலர் எப்படி இருக்கும் தெரியுமா, மஞ்சள் கலரில் இருக்கும், வெள்ளையாக இருக்காது, மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த தயிர். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவு பலனாக இருக்கும், அவ்வளவு சோத்திரம் நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னால், அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே கிடக்கு பொறுமையாக. நீங்கள் இதே ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புஷ்ஷுன்னு அப்படி ஆகும். பார்த்தா எங்கடா சட்டியில் பால் பார்த்தா ஒன்றும் இருக்காது, எல்லாம் பொங்கி என்ன ஆயிரும், ஊற்றிடும். ஆனால் சிம்மிலே வச்சா அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே என்ன பண்ணும், அது நல்ல ஒரு பக்குவமான நிலைக்கு கடந்து வரும். அப்படித்தான் எடுத்து பால்கோவா என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் செய்ய மாட்டாங்க, நல்ல இந்த இடத்துக்கு வந்து எடுத்து செஞ்சால் அது நல்ல ருசிகரமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குது. ரைட் போட்டு நம்ம இதுலேருந்து விஷயத்துக்கு வருவோம். எல்லா விஷயத்திலும் பொங்கிடக்கூடாது, பால் பொங்கினா கீழே ஊற்றி போகும், அதனால பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் பொறுமையாக இருந்து என்ன பண்ணணும், பழகணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பொறுமையை கை கொள்கிறோமோ ஆமை சுத்திரம், எவ்வளவு காலங்கள் அந்த இடத்தை எட்டி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது எபேசு சபை அந்த இடத்துக்கு போகிறது பொறுமை உள்ளவர்களாகும். அடுத்து சொல்லப்பட்ட சகிப்பு என்னவா, சகித்து கொண்டு. ஆமாம், பொறுமை கூட பரவாயில்ல, சகிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. அது என்னன்னா நம்முடைய பேரை கெடுப்பாங்க, நம்முடைய பேரை என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்றது, தூசரமாய் பேசுவாங்க சோத்திரம், கெட்ட வார்த்தையை போட்டு பேசுவாங்க, இல்லை நம்முடைய பழி சொல்லுவாங்க, இல்லை நம்ம பேரை கெடுக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு பகுதி வரும்போது நீங்கள் நான் என்ன பண்ணணும், அந்த இடத்திற்கு எபேசு சபை கடந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை குறித்து சோத்திரம் பெரிய நிந்தை கடந்து வருகிறது. ஆனா சோத்திரம் அதை சகித்து அந்த மனுஷன் கடந்து போனதுனால கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பின்பதாக எகிப்தின் அதிபதியாய் தெய்வம் என்ன பண்ணார், உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப அந்த பகுதியை அவர் சகிச்சு போயிருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய நிந்தை, எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை, ஆனா அதை சகிச்சிருக்கிறாரே. அப்ப நம்ம வாழ்க்கையில சோத்திரம் பொறுமையா இருக்கிறது மாத்திரமல்ல, அதை விட ஒரு படி மேல நமக்கு தீமை செய்து நமக்கு நம்முடைய சோத்திரம் இல்லைன்னா நமக்கு ஒரு அழிவை உண்டாக்க முடியாது, இல்ல சோத்திரம் நம்மளே சோத்திரம் நமக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்க முடியாது, நம்மளை தூஷிக்க முடியாது. அப்படிப்பட்ட பகுதிகள் கடந்து வந்தாலும் அதை நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா சகிப்புங்கிற இடத்தை எட்டி பிடிச்சிருவோம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும், பிரயாசப்படணும், பொறுமையா இருக்கணும், சகிக்கிற இடத்திற்கு வரணும். ஆனா ஒரு காரியத்தை சகிக்க முடியாது, பொல்லாதவர்களை என்ன பண்ண முடியாது. ஆமா, தேவனுடைய நாமத்திற்கு தூஷணமாய், கர்த்தருடைய சபைக்கு இடரலாய், ஆமை தேவனுடைய சத்திய உபதேசத்துக்கு மாறுதலாய் ஒரு பகுதியை கொண்டு வரும்போது அவைகளை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன முடியாது, சகிக்க முடியாத ஒழிய நம்மை குறித்து எதையாயிலும் சொல்லி கடந்து போனால் அவைகளை சகிக்கிற இடத்திற்கு நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எபேசு சபையின் நற்சாட்சி நமக்கு இந்த நாளில் ஒரு போதனையாய் வருகிறது. அல்லேலூயா. வாசிங்க 4:5 வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப அடுத்து சொன்ன நன்மையெல்லாம் சொல்லிட்டார். நல்லதுப்பா, கிரியை செஞ்ச, பிரயாசப்பட்ட, பொறுமையா இருந்த, சகிக்க கூடாத சில காரியங்களை நீ அட்ஜஸ்ட் பண்ணல, அதுல நீ எனக்கு வைராக்கியமா இருந்த, ஆனா சோத்திரம் மற்றவங்க ஏதோ ஒன்று சொன்ன காரியம் நீ என்ன சகிச்சு கடவுள் எல்லாம் சரிதான். ஆனா ஒரு குறைய சொல்றார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. என்ன குறை உண்டா? எபேசு சபை மக்கள்கிட்ட ஆதியிலே இருந்த அன்பை, தேவன் மேல் இருந்த அன்பை விட்டாய் என்பதில் உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி அந்த சபைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. இப்ப ஆதியில தேவனை எப்படி சேவிச்சோம், ஆதியிலே தேவனை எப்படி பற்றி கொண்டிருந்தோம், ஆதியிலே தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தோம். ஆதினா தேவனுக்குள்ள வந்த காலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் 2005 கர்த்தருக்குள்ள வந்தேன், அந்த காலம் தான் ஆதி. அதுபோல முதல்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த ஒரு காலம் இருக்கும் பார்த்தீங்களா, சோத்திரம், அந்த காலம் தான் நமக்கு ஆதி காலம். அந்த ஆதி காலத்துல எப்படியெல்லாம் தேவனுக்காய் நாம் எழுமனும் செயல்பட்டோம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதி இன்னைக்கு இருக்கிற காலத்தோடு என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்கு, அன்னைக்கு எப்படி ஜெபிச்சோம், இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம், அன்னைக்கு எப்படி பிரயாசப்பட்டோம், இன்னைக்கு எப்படி பிரயாசப்பட்டோம், அன்னைக்கு எப்படி தேவனை துதிச்சோம், இன்னைக்கு எப்படி நம்மளை துதிக்கிறோம், அன்னைக்கு எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருந்தோம், இன்னைக்கு எப்படி கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கிறோம். இது ஆதியை விட எப்படி இருக்கணும், கூடி இருக்கணும். தேவனுடைய அன்பு இருக்குமானா நமக்குள்ள கூடி வரும், இல்லைன்னா என்ன ஆகும், குறைஞ்சு போகும். அப்ப சோத்திரம், ஆதியில இருந்த அன்பை நீ என்ன பண்ணாய், விட்டாய் என்று சொல்லணும். தேவன் மேல அன்புனா ஒன்னே ஒண்ணுதாங்க, தெளிவா ஆண்டவர் சொல்லி கடந்து போனார்.
ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வார்த்தைகளையும் கற்பனைகளையும் அவன் என்ன பண்ணுவான்? கை கொள்ளுவான். ஆதியில கை கொண்டிருப்போம், இன்னைக்கு கை கொள்ளாமல் இருப்போம். அதுதான் எபேசு சபை கடந்து போன பாதை. ஆதியில தேவனுடைய வார்த்தையெல்லாம் உற்சாகமாய் கேட்டு அதை கை கொள்ளுகிற இடத்துக்கு வந்தாங்க. ஆனா காலம் போக 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 பின் நாட்கள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற காரியத்தில் அவங்க என்ன பண்ணல, அப்படியே பின்தங்கி போயிட்டாங்க. சோதரர் கை கொள்ளுகிற இடத்திற்கு அவங்க கடந்து வரல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆதியில இருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் ஆமீன் குறை என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அப்ப ஆதியில நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள கை கொண்டு வந்தோங்கிறத கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எப்படி கர்த்தருக்குள்ள நம்ம கை கொள்ளுகிறோங்கிறதையும் கவனிச்சு பார்க்கணும். ஒருவேளை இந்த எபேசு சபையை போல இருப்போமானால் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்ப ஆதியில எப்படி தேவனுக்காக தேவனை நேசிச்சு செயல்பட்டோம், ஆதியில எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்பட்டு வந்தோம், இன்னைக்கு எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமானால் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. நான் 5லிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, எந்த இடத்துல தேவனுடைய அன்பை விட்டு போயிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சு நம்ம மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில எப்படி தேவனை நேசித்து அவருடைய வார்த்தையின்படியெல்லாம் நடந்தோமோ அதை போல செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அப்ப பாருங்க சோத்திரம், மனம் திரும்பிரு அப்படிங்கிறார் எபேசு சபையை பார்த்து. இல்லை, நான் உன் விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன்? நீக்கி விடுவேன். அப்படின்னா இருள் வந்துடும். விளக்கு போயிருச்சுன்னா, வெளிச்சம் போயிருச்சுன்னா இருள் வந்துடும் இல்லையா? ஆமா, அப்ப விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன்? நீக்கி விடுவேன் சொல்லி ஒரு எச்சரிக்கையாய் தேவன் எபேசு சபை மக்களுக்கு என்ன பண்ணுகிறார்? ஆவியானவர் யோவானை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா ஆதியில இருந்த அன்பை விட்டுட்ட, அதனால ஆதி அன்புக்கு நேராய் திரும்பு, மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன்? ஆமை, வாழ்க்கை இருளாய் போகும். அதனால வெளிச்சம் பிரகாசிக்காமல் போயிடும். அதனால அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடி என்ன பண்ணணும்? நாம் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 6 வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. என்னது? நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதை யார் வெறுக்கிறார்? ஆண்டவர் வெறுக்கிறார். அதை எபேசு சபை மக்கள் என்ன பண்றாங்க? வெறுக்கிறார். அதே உன்னிடத்துல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றார். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைனா என்னன்னு பார்க்கணும். அது பைபிள்ல நமக்கு சொல்லப்படலை. ஆனா 3 விதமான கிரியைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒன்று, விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? படைச்சதை புசிப்பாங்க. விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிப்பாங்க. அது ஒரு கிரியை. அப்படிப்பட்ட கிரியை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பாவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. பாவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இடம் கொடுப்பாங்க. கிருபை அதை மன்னிச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தவறான ஒரு போதனை நிக்காசருடைய போதனை. அந்த மாதிரி போதனைக்கு அந்த சபை என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கணுங்கிறது தான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதுக்கப்புறம் பாவங்களுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. தேவனுடைய கிருபை அதை மன்னிக்கும்னு சொல்லுவாங்க. தேவனுடைய கிருபை என்ன, நம்ம தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி. நமக்கு அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டு வரும்போது நமக்கு கடந்த காலங்களில் செய்த பாவத்தை எல்லாம் அவர் என்ன பண்றார்? மன்னிக்கிறார். தேவனை அறிந்த காலத்தில் வரும்போது கடந்த காலத்தில் என்னென்ன பாவம் செஞ்சோமோ எல்லாத்தையும் மன்னிச்சு நடத்துறார். ஆனா இனி பாவம் செய்யாது. மீறி செய்வாயனால் கண்டிப்பா தண்டனை வரும். கண்டிப்பா என்ன வரும்? தண்டனை வரும். தண்டனையோடு தான் மன்னிப்பார். அப்ப சோத்திரம், வெறும் மன்னிப்பை மட்டும் என்ன பண்ண மாட்டார் தேவன் தர மாட்டார். தண்டனையோடு தான் மன்னிப்பு. தேவனை அறிந்ததுக்கு அப்புறம், சத்தியம் அறிந்ததுக்கு அப்புறம், ஞானசான நீதியை நிறைவேற்றினதுக்கு பின்னால நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகளை செய்வோமானால் அதற்கு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன கிடைக்காது? மன்னிப்பு கிடைக்காது. உலகத்துல சொல்லுவா, உங்களுக்கு என்னப்பா ஏசுநாட்ட போய் மன்னிப்பு கேட்டா என்ன கிடைச்சிடும்? மன்னிப்பு கிடைச்சிச்சு அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஞானசானம் எடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் ஜென்மப்பா அத்தனையும் மன்னிக்கிறார். ஆனா அதற்கு அப்புறம் செய்யற அத்தனை தப்புக்கும் தண்டனை கொடுத்து தான் என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு வரும், இல்லைன்னு சொல்லணும். தண்டனையோடு தான் மன்னிப்பு. தண்டனையோடு தான் மன்னிப்பு. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவன் உரியாவுடைய மனைவி விஷயத்துல தவறு செய்தான். உரியாவை கொலை செய்தான். அதனால தேவன் விட்டு வச்சாரா? அவரை சங்கீதம் 51 எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறார். ஆனாலும் 1க்கு 4 அவன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. உரியாவுக்கு பதிலாக தன்னுடைய கற்பப்பிறப்பு 4 பிள்ளையை பறி கொடுத்தான். அதுக்கப்புறம் சோத்திரம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, ஆளுகையை இழந்தான். ஆமே சோத்திரம். அதுக்கப்புறம் சோத்திரம் அவங்களுடைய மனைவி வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. இவ்வளவு தண்டனைகளுக்கு உட்படுத்தித்தான் தாவீதை என்ன பண்ணுகிறார்?
மீண்டும் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆனா நிக்கோலாசுடைய மதத்துடைய போதனையில சோத்திரம் பாவம் செஞ்சுக்கலாம், கிருபை என்ன பண்ணிரும், மன்னிச்சிரும் அப்படின்னு. இது ஒண்ணு, இதெல்லாம் சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது காரியம், அவங்க சோத்திரம் ஆளுகை செய்யணுங்கிற இடத்தை விரும்பினாங்க. அதாவது சோத்திரம் சத்தியத்தை சொன்னா கீழ்ப்படியணும், அப்படிதான் நடத்தணும். ஆனா நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அதிகாரத்துக்குரியவர்களா என்ன பண்ணாங்க. தேவன் அதை விரும்பல. அல்லேலூயா. சபையை ஒரு குடும்பமா தான் பார்க்கிறார். தாய் தகப்பன் பிள்ளைகளாய் பார்க்கிறார். பிள்ளைகள் தவறு போது பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. ஆனா ஒரு எஜமானன் வேலைக்காரனுக்கும் தகப்பன் பிள்ளைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு எஜமானன் வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான், கண்டிக்கிறான், தண்டிக்கிறான். ஆனா சோத்திர தகப்பனும் பிள்ளைகள் தவறு செய்யும்போது கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. சபையை தகப்பன் குடும்பம் பிள்ளைகள் இந்த ஸ்தானத்துக்குள்ளதான் கொண்டு வருகிறார். எஜமானன் வேலைக்காரர்கள் இடத்துக்கு என்ன பண்ணல, கொண்டு வரல. நியூஸ்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 15 வயசு பையன் ஆடு மாடு மேய்க்க சொன்னாங்க. எஜமானன் அவன் மேய்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அடிச்சே கொண்டுட்டாங்க. அடிச்சே என்ன பண்ணிட்டாங்க. நியூஸ் பார்த்தீங்களா, கேட்கலையா, கேட்டீங்களா, எத்தனை பேர் கேட்டீங்க? சோத்திரம். கதை நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி என்ன பண்ணாங்க, 1 மாத கால அளவு சோத்திரம் கொத்தடிமையா வச்சது. அதுக்கப்புறம் விஷயம் வெளியில வந்து இப்ப சோத்திரம் அவங்கள, அவர் பெரிய பண்ணையார், அவர் பெரிய பண்ணையார். விட வராது, இங்கே ஆஃப் பண்ணியாச்சு, விட வராது. ஆமாம் சோத்திரம். அப்போ காசு இருக்கு, பணம் இருக்கு, நம்ம சொல்றதை அவன் கேட்கலைன்னு சொல்றதுக்காண்டி என்ன பண்ணாங்க, அவனை கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சாலும் தேவன் இருக்கிறார், அரசாங்கம் இருக்கு. சோத்திரம். அவங்க இப்ப தண்டிக்கப்படுகிற இடத்துக்கு நேராக வர்றாங்க. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இந்த அதிகாரத்தை தான் அவங்க நிக்கோலஸ் கிரியை கொண்டு வந்தாங்க. சோத்திரம். சபையில அவங்க இருந்தானா அவங்க சொல்றதை என்ன பண்ணணும், அப்படியே கேட்கும். அப்படியே இல்லை. அந்த கிரியைக்கு எபேசு சபை என்ன பண்ணல, உடன்படலை. இது ரெண்டாவது காரியமா சோத்திர வேத பண்டிதர் சொல்ற. மூன்றாவது காரியமா அவங்களுக்குள்ள இருந்த என்ன ஒரு காரியம், உலகத்தின் காரியங்களை, பண்டிகைகளை என்ன பண்ணாங்க, சந்தோஷமா ஆடணும், பாடணும், கொண்டாடணும். ரோமர்கள் சில பண்டிகைகளை வைத்திருந்தாங்க. அந்த பண்டிகைகளை என்ன பண்ணாங்க, சபைக்குள்ள கொண்டு வந்து அதுல என்ஜாய் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. இது போல நம்ம என்ன பண்ண முடியாது. இப்ப ஆர்சியில நிறைய காரியங்களை செய்யறாங்க. பிறந்த நாள் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுறாங்க. சோத்திரம். இப்படி பல விதமான காரியங்களை என்ன பண்றாங்க, சோத்திரம். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சில காரியங்களை செஞ்சா அதெல்லாம் நம்ம என்ன முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப உலகத்துடைய பண்டிகை விழாக்களை அவர்கள் சபைக்குள்ள என்ன பண்றாங்க, கொண்டு வந்து என்ஜாய் பண்ணுகிற இடத்துக்கு கண்டு போறாங்க. இதுதான் நிக்கோலாய் மதசுடைய கிரியை 3. 1 விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறது, அதனோடு பாவம் செய்கிறது. ஆமை சோத்திரம். விக்கிரகம் வந்துட்டாலே பாவங்கிறது வரும். அதுக்கு கிருபை என்ன பண்றது, கிருபை மன்னிச்சிருன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை கொண்டு வருது. இது 1. 2வது சோத்திரம், சபையை தகப்பன் பிள்ளைங்கிற இடத்துக்கு கொண்டு போகாம எஜமானன் வேலைக்காரன்கிற இடத்துக்கு என்ன பண்றது, கொண்டு போறது. சோத்திரம். அது அதிகாரம், ஆளுகை அதிகாரத்தை அவங்க முக்கியத்துவப்படுத்துறது. 3வது ஆமை சோத்திரம் என்னது, உலகத்துல இருக்கிற அந்த பண்டிகைகளை உள்ள கொண்டு வந்து உலகத்தோடு ஒத்து போய் என்ன பண்றது, கொண்டாடுறது. அல்லேலூயா. சோத்திரம். இப்பெல்லாம் பிறந்த நாள், அந்த காலத்துல எல்லாம் பிறந்த நாள்லாம் கொண்டாடினாங்களா? பிறந்த நாளை கேட்டாலே தெரியாது. பிறந்த நாளா தெரியல, ஒரு 50 வயசு இருக்கு, 60 வயசு இருப்புங்க. இப்ப அந்த ஆதார் கார்டை வச்சு அதை தெரியலனா கூட பிடிச்சிடும். அந்த காலத்துல எங்க, ஆமா, அந்த காலத்துல பிறந்த நாளும் கொண்டாடினது கிடையாது, திருமண நாளும் கொண்டாடினது கிடையாது. ஆனா சோத்திரம் கொஞ்சம் மேலை நாடுகள் அப்படி இப்படி என்ன பண்ணாங்க, அப்படி கொண்டாட ஆரம்பிச்ச பார்த்தோன்னே இப்ப எங்க பார்த்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடாத குடும்பமே கிடையாது. பிறந்த நாள் கொண்டாடாத, ஆமா, திருமண நாள் எல்லாத்துக்கும் பெரிய கொண்டாட்டம் ஆகி போச்சுல. சோத்திரம். அதற்கு ஆதி நாட்கள்ல கூட என்ன பண்ணாங்க, அதை ஒரு சுவிசேஷமா கொண்டு போனாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. சோத்திரம். நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல சபையில பிறந்த நாள் சோத்திரம் பெரிய கொண்டாட்டம். சோத்திரம். இங்கேருந்து ஊழியக்கார சாக்லேட்டை அள்ளி வீசுறார், மாஞ்சி கேட்ச் பிடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சோத்திரம், ஊழியக்காரருக்கு பிறந்த நாள்னு சொல்லி. சோத்திரம். அன்னைக்கு சர்வீஸே நடக்கல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. சோத்திரம். பெரிய கொண்டாட்டமா இருக்கு, பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு விழா. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. சோத்திரம். ஆராதனையாவே இல்லை. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவர். இப்படி உலகத்துடைய கொண்டாட்டங்களை என்ன பண்றாங்க, உள்ள கொண்டு வந்து அதுல என்ஜாய் பண்ணுகிற இடத்துக்கு போறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எபேசு சபை வெறுக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உன்னிடத்திலே உண்டு என்று சாட்சி பகருகிறார். அல்லேலூயா. இப்ப அநேக நல்ல காரியங்கள் சோத்திரம் எபேசு சபையில இருந்தாலும், ஆனா ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு, அதிலே மனம் திரும்பு, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை என்ன பண்ணிருவேன். 1000 நன்மை இருக்கு, ஆனா ஒரு குறை இருக்கு. ஆனா அந்த ஒரு குறையை விட்டுட்டு போக தேவனுக்கு மனம் இல்லை. அந்த ஒரு குறை தானப்பா அப்படின்ட்டு போவோங்கிறதுல அவருக்கு என்ன இல்லை, மனசு இருக்க
அந்த ஒன்றை நீ சரிபடுத்தலைனா உன் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவேங்கிறார். உன் லைட்டை என்ன பண்ணிடுவேன்? ஆஃப் பண்ணிடுவேன். அதனால அந்த ஒன்றை நீ என்ன பண்ணிக்க? சரிபடுத்திக்கொள் என்று சொல்லி எபேசு சபைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. முதல் சபைக்கு தான் வந்திருக்கிறோம், நேரம் ஓடிடுச்சு.